வணக்கம். ஐஎம் டாக்டர் கருணாதேவி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம்னா, புளிங்கிறது நம்ம சமையலில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இல்லையா? இது நமக்கு நன்மையா தீமையா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். எங்கள் புக்கில் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புளிங்கிறது பார்த்திங்கன்னா அதனுடைய பழம் தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா? அது வந்து ஒரு லாக்ஸேட்டிவ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இப்போது அது வந்து லாக்ஸேட்டிவ் அப்படின்னா நம்ம வந்து எப்படி அதை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த புளியை நம்ம லைட்டாக வந்துட்டு தண்ணியில் வந்து கரைச்சிட்டு அதை நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அதுங்க வந்துட்டு விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்ம வந்து ஏதோ ஒரு அந்த சாப்பிட்ற பொருட்களில் சேர்த்து தரும் பொழுது இது வந்து பார்த்திங்கன்னா லாக்ஸேட்டிவாக வந்துட்டு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, தேரிய சித்து வந்துட்டு என்ன சொல்லியிருக்காரு பார்த்திங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா புத்தியும் மந்தமாகும், மந்தமாகும், பொறுமையே உடலும் ஊதும், பத்தியும் தவறும், சன்னி பாதமாம், சுரங்கள் வீரும், சத்தியும் பித்தும் தேரும், தனுவெலாம் வாதம் ஏறும், மத்திபன் தாது புஷ்டி வரும், திரை நரை புளிக்கே அப்படி சொல்லியிருக்காரு. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம இந்த புளியை நம்ம வந்துட்டு டெய்லி நம்ம வந்துட்டு பயன்படுத்தும் பொழுது புத்தி வந்துட்டு மந்தமாகும். ஓகேங்களா? அதே மாதிரி உடல் வந்துட்டு ஊதும். அதாவது இந்த ட்ராப்ஸின்னு சொல்லுவாங்க. இங்கே இதில் ஆங்கில மருத்துவத்தில் ட்ராப்ஸின்னு சொல்லுவாங்க. அதாவது உடல் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா நீர் வந்துட்டு சேர்ந்து நீர் கோர்த்து வந்து உடலே வந்துட்டு வீங்கின மாதிரி இருக்கும். அது பேர் தான் வந்துட்டு ட்ராப்ஸி. அதெல்லாம் வந்துட்டு வரும் இந்த புளியை நம்ம சேர்க்கும் பொழுது. அதே மாதிரி பத்தியம் வந்துட்டு பத்தியம்னா இந்த சித்த மருந்துகள் இல்லை ஆயுர்வேதிக் மருந்துகள் சாப்பிடும் பொழுது அந்த மருந்துகளுக்கு வந்து வீரியம் வந்து குறையும் நம்ம இந்த புளியை வந்து பயன்படுத்தும் பொழுது. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா, சன்னி பாதமாம், சுரங்கள் வீரும் சொல்கிறாங்க. அதான் அது சன்னி சொல்லுவாங்க இல்லையா, சுரங்கள், இந்த ஃபீவர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாகும் சொல்கிறாங்க. பித்தம் தீரும், இல்லை சத்தியும் பித்தும் தீரும், தனுவெலாம் வாதம் ஏறும், வாதம் வந்துட்டு அதிகமாகும் சொல்கிறாங்க. மத்திபன் தாது புஷ்டி வரும், திரை நரை புளிக்கே எப்படி சொல்ல. புளி வந்து இப்போ பயன்படுத்துறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து தீங்கு வந்துட்டு செய்யுது இல்லைங்களா? தீங்கு வந்து செய்யணும் அப்படின்ட்டு தேரிய ஒரு குணமாகடம் அப்படிங்கிற புக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம அந்த புளியை நம்ம டெய்லி வந்து பயன்படுத்துகிறோம். அப்போது அந்த தீங்கு வந்துட்டு இல்லாமல் நம்ம வந்துட்டு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சமைக்கும் பொழுது அந்த புளி வந்து இந்த புளி டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வந்து புளி டேஸ்ட்டுக்கு வந்து வரத்துக்காக நம்ம வந்து நெல்லிக்காய் பயன்படுத்திக்கலாம். நெல்லிக்காய் வந்து பயன்படுத்தலாம், லெமன் பயன்படுத்திக்கலாம். அந்த புளி டேஸ்ட் வந்துட்டு வரத்துக்காக புளியை வந்து குறைச்சிக்கணும். புளியை வந்துட்டு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நம்ம வந்துட்டு குறைச்சி வந்து பயன்படுத்தணும். இது பாருங்கள், அப்புறமா பயன்படுத்தணும். ஓகேங்களா? அது பழம்புளி அப்படின்னா பார்த்திங்கன்னா, அது நம்ம வாங்கி அது வந்து கொஞ்சம் பிளாக்காக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா பழம்புளி. இந்த பழம்புளிக்கு பார்த்திங்கன்னா, இந்த பழம்புளிக்கு மட்டும்தான் வந்துட்டு நல்ல குணங்கள் வந்துட்டு இருக்கிறதா அகத்தியர் குணவாகடம் அப்படிங்கிற புக்கு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன வந்து குணங்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னா, முக்குற்றம், வலி நோய், சூளை, ஐயப்பெருக்கு, வாந்தி, விடிநோய், வெறி இவைகள் நீக்கும். சிறப்பாக புளி அரடை பித்தத்தை பெருக்கும் எனினும் பழம்புளி அரடை போக்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது நம்ம சமையலுக்கு வந்துட்டு பழம்புளி மட்டும்தான் நம்ம வந்துட்டு பயன்படுத்தணும்.
புது புளியை நம்ம வந்துட்டு வாங்குகிறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை பழக்கியது பயன்படுத்தும் பொழுது இந்த புது புளியினால் நமக்கு உண்டாகக்கூடிய தீங்குகள் எல்லாம் போயிட்டு நம்ம பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்துட்டு நன்மை செய்யுது. ஓகேங்களா? நன்றி.